நான் உங்கள் விஎஸ் டெய்லர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய கட்டிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம அதிலேருந்து அளவெடுத்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேக் சைட் வந்து நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஆர்ம் ஹோல் சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இப்போ கை வச்சுருக்க பாருங்கள், இந்த சைட்லேயும் இந்த ஆர்ம் ஹோல் சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைட்லேயும் நல்லா இப்படி நீவி விட்டு எடுத்துக்கோங்க. கழுத்தும் ரவுண்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் எவ்வளோ அளவு இருக்குன்ட்டு. எனக்கு கரெக்டாக இப்போ 19 இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக எனக்கு இப்போது 19 இருக்குது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ளவுஸோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் ஷோல்டரோட சென்டரில் வச்சு கீழே இப்படி லைட்டாக இழுக்கும் பொழுது எனக்கு 11 கிடைக்குது. என்னோடய ப்ளவுஸோட ஹைட்டு 11 தான். இவங்க வந்து ரொம்ப இறக்கம் கம்மியாக போடுறாங்க, ஆனால் இதுதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. அதனால் எனக்கு ப்ளவுஸோட ஹைட்டு 11 இருந்தாலே போதும். இப்போ அந்த 11லேருந்து நம்ம ஆம்களோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஒரு அளவாக நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ப்ளவுஸோட ஹைட் வந்து என்ன 11. இந்த 11 நான் அப்படியே இந்த ஹிப்போட எண்டுக்கிட்ட வச்சு இந்த ஆம்கோல் கிட்ட இழுத்து பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக 4.5 வருது. உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக வந்து எனக்கு 4.5 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 11 இன்ச்சை வச்சே நம்ம கழுத்தோட இறக்கம் பேக் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 11லேருந்து இங்கே செக் பண்ணும்பொழுது எனக்கு கரெக்டாக 5.5 இன்ச்சு இருக்குது. இப்போது நம்ம பேக் சைட் கட் பண்ணுறதுக்கான அளவுகள் எடுத்துட்டோம். செஸ்ட் ரவுண்ட் என்னவோ பேக் சைடில் 19 இருக்குது. இப்போ இதை அப்படியே ஃப்ரண்ட் சைடில் விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு எங்கேயுமே நெக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம பேக் சைடில் 19 பார்த்தோமா, அந்த 19 எடுத்துகிட்டு வந்து இந்த ஆம்கோல் கிட்ட இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த வி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா எனக்கு 27 இருக்குது. இப்போ இந்த 27 கொண்டு வந்து இந்த கொக்கி வச்சுருப்போம்ல நம்ம, அந்த ஸ்டார்டிங்லேருந்தே வச்சு இப்படி வைக்கும் பொழுது என்னோடய ப்ளவுஸோட சைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வருது. என்னோடய ப்ளவுஸோட சைஸ் என்ன 35. இப்போ நான் 35 4ஆக டிவைட் பண்ணுறேன். என்ன அளவு கிடைக்குதோ அதுதான் என்னோடய ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்டு. 35 4ஆக டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 17.25 ஒரு பாயிண்ட் கிடைக்குது. திரும்பவும் நான் அந்த 17.25 ஒரு பாயிண்ட்டை வந்து டிவைட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து எனக்கு 8.25 கிடைக்குது. நம்ம இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இப்போ பிசுறு கட் பண்ண தேவையில்ல, கரெக்டாக இருக்குது. அதனால நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட் என்ன 11. நான் கீழேருந்து 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அதே போல் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வச்சு 11 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட நெக்கோட ஹைட் என்ன சொன்னோம், 11லேருந்து கரெக்டாக 5.5 இருந்துச்சு. இப்போ சரியான அளவு 5.5. நான் ஒரு 1/4 இன்ச்சு மேலே வைக்கிறேன். அடித்து திருப்பும் பொழுது கரெக்டாக 5.5க்கு வந்துடும். இப்போது ஆமோட ஹைட்டு என்ன சொல்லியிருந்தோம், இங்கேருந்து 11லேருந்து நமக்கு 4.5 இருந்துச்சு. அப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே வைக்கும் பொழுது 4 ஆகிடும். இப்போ வச்சிட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் என்ன சொல்லியிருந்தோம் 8.25. இங்கேருந்து அந்த 8.25 இப்படி மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த கோட்டையும் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆம்கோல்ற ஹைட்டை இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட ப்ளவுஸை இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஹிப் சைடு இருக்குல்ல, இது கொண்டு வந்து கீழே இப்படி வைங்க. வச்சிங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு முடியுதோ அதுதான் உங்களோட இடுப்போட அளவு, சுற்றளவு.
அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சில் 1 இன்ச்சு டாட்டுக்காக போயிடும். மீதி இருக்கிற 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்காக விட்டுருக்க அளவு. ஓகேவா? இப்போது நம்மளோட கழுத்தோட அகலம் இதில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்படி ப்ளவுஸை 4 விரித்து போட்டுட்டு கழுத்தெல்லாம் இழுத்து விட்டுக்கிறேன். எனக்கு இப்போது கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.25 இருக்குது. நான் இப்போ அந்த 2.25 எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். சரியான அளவு எனக்கு 2.25. தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம். கரெக்டாக 2 இருக்குது. இங்கேருந்து நான் 2 மார்க் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5.25 இருக்குது. இந்த 5.25 திருப்பி கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஒரு லைன் போட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து 2 இருக்கா, சாரி 4 இருக்குது. இந்த 4 2ஆக டிவைட் பண்ணால் 2ஆக கிடைக்கும். இப்போ இந்த 8.25 8.25 இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது 3 கிடைக்குது. அந்த 3 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஆம்கோலோட ஸ்கேல் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆமோட ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு விட்டுருப்பீங்கள, அதுலேருந்தே நீங்கள் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள். கையை வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 7.25 சென்டரில் கிடைக்குது. இப்போ நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்க்கும்போது 7.5 கிடைக்குது. எனக்கு இங்கே 7.25 ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது. திரும்பவும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கீழே கோட்டை இறக்கி போட்டு பார்க்குறேன். எனக்கு இப்போ கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். லைட்டாக கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இறக்கி போட்டுட்டு சேம் அதே அளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் இறக்கிட்டு இப்போ இந்த ரவுண்டை வளைச்சி விட்டுடலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடு வந்து 7.5 முடியுது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது சரிதான். உங்களோட ஆம்ஹோலோட ரவுண்டு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, ஒன்று கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. அதிகமாக வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஆம்ஹோலோட ரவுண்டு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் 2.25 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த கர்வ் ஸ்கேலை வச்சு அவ்வளோதான். நமக்கு பேக் சைடை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நெக்கில் இருந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ பேக் சைட் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு அர்கட் கொடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் மடித்து அடிக்க போகிறோன்னு திரும்பி இந்த சரியான அளவுக்கிட்ட ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு பேக் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக் சைடு வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். பாய்.